ஓகே, 24ஆம் தேதி 5வது மாசம் 2026 வருடம் பெந்தேகோஸ்தே ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். நீங்கள் எல்லாரும் பரிசுத்த வேதாகமம் கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் வேதத்தை நீங்கள் கொண்டு வந்தால்தான் நான் சொல்றது வேதத்துல இருக்குதா என்று சொல்லி நீங்க எடுத்து பார்த்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியும். ஓகே, தேவ செய்திக்கு போவதற்கு முன்பதாக, உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்பதாக சில தகவல்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த தகவல் என்னென்றால், எபிரேயருடைய புத்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்று என்று சொல்லுவது இறந்த காலம், இன்றும் என்று சொல்லுவது நிகழ்காலம், என்றும் என்று சொல்லுவது எதிர்காலத்திலும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். அதே போல 1 சாமுவேலுடைய புத்தகம் 15வது அதிகாரம், நீங்க உங்களுடைய வேத புத்தகங்கள்ல எடுத்து பார்த்து கொள்ளுங்க. நான் என்னுடைய வேத புத்தகத்தை புரட்டி அதுல இருக்கிற வசனத்தை நான் வாசிப்பேன். இது பதிவு செய்யப்படுகிறபடினால நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா உங்களோட சத்தம் இந்த வீடியோவுல, இந்த ஒளிப்பதிவுல பதிவு செய்யப்படாது. அதனாலே நான் வாசித்தா தான் இதை பார்க்கிறவங்களுக்கும் நான் வாசிக்கிற வசனம் என்ன என்றது விளங்கும், அவர்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். 1 சாமுவேலுடைய புத்தகம் 15வது அதிகாரம் 29வது வசனத்துல தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஒரு காரியத்தை அவர் பேசுகிறார். அவர் பேசுகிற அந்த காரியம் என்னவென்றால், சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. கர்த்தர் பொய் சொல்லுகிறவரா? அவர் மனம் மாறுகிறவரா? இல்ல. நாங்க சில நேரம் ஜெபம் பண்ணி எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கான பதில் வருவதற்கு தாமதிப்பதால் நாங்க சில நேரம், நானும் தான் நீங்களும் தான், மனுஷீக ரீதியாக எங்களுடைய மூளையின்படி நாங்கள் சில நேரம் நினைப்பது உண்டு, கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று. கர்த்தர் செவிடன் அல்ல, அவருக்கு நல்லா காது கேட்கும். ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாயிலிருந்து சொல் புறக்கிறதுக்கு முன்னமே நீங்க தூசணம் பேச போறீங்களா அல்லது தேவ வார்த்தையை பேச போகிறீர்களா என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ என்னத்தை கேட்க போறா என்பதை அறிந்திருக்கிறேன். இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்களே, நானும் பொல்லாதவன் தான், நீங்களும் பொல்லாதவர்கள் தான், நீங்க நல்லவர்கள் இல்ல. இயேசுவை பார்த்து ஒருவர் கூப்பிட்டார், நல்ல போதகரே என்று கூப்பிடும் பொழுது அவர் சொன்னார், என்னையே நல்லவன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவனை தவிர ஒருவரும் நல்லவன் கிடையாது. தேவன் ஒருவரே நல்லவன். இன்னொரு இயேசு சொல்லுகிறார், என் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல அவர் எப்படி இருக்கிறார்? பெர்ஃபெக்ட்டா இருக்கிறார். ஆங்கில வேதாகமத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, அந்த பூரண சற்குணர் என்கின்ற இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஆங்கில வார்த்தை பெர்ஃபெக்ட். எந்த ஒரு குறைபாடும் அவரிடத்திலே இல்லை. அவர் பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாங்கள் சொந்த தெய்வமாக கொண்டு நாங்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அவர் மாறாதவர். இந்த இடத்துல சாமுவேல் சொல்லுகிறார், அவர் பொய் சொல்லுகிறதில்லை. அவருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பொய் சொல்லி அவர் ஒரு ஆளை ஏமாத்தி பிழைக்க வேண்டிய அவசியம் தேவனுக்கு இல்லை. நாங்க தான் சில நேரங்கள்ல சிந்திப்பதுண்டு, ஐயோ பிரதர், இந்த துண்டு பிரதி கொடுக்கிற ஊழியத்துக்கு நாங்க போவோம், என்ன சகோதரி, நாங்க போகும் பொழுது கொடுக்கும் பொழுது அவர்கள் நக்கல் பண்ணுவார்கள், எங்களை கேவலப்படுத்துவார்கள், நாங்கள் சிரித்து கொண்டு வருவோம். நான் அடிக்கடி இவர்களோட சொல்றேன், சுவிசேஷம் மலிவு விற்பனை கிடையாது. சுவிசேஷம் மலிவு விற்பனையா? இல்ல. நீ ஏற்றுக்கொண்டா தப்புவா? என்னத்துல இருந்து? நரக பாதாளத்துல இருந்து தப்பு. நீ ஏற்றுக்கொள்ளல, என்ன மதம் மாத்துறீங்களா?
ஓ, நீ ஏற்றுக்கொள்ள விருப்பம் பண்ணா ஏற்றுக்கொள்ளு ராசா. ஏற்றுக்கொள்ளலையா போய் அந்த சவுக்கடி பீச் மாதிரி பெரிய பீச் ஒன்று இருக்குது அங்க, இன்னும் நீ காணல, புடிச்சு தள்ளுவார். ஒரு நாளைக்கு தள்ளும் பொழுதுதான் உனக்கு தெரியும், ஐயோ சுடுகுதே என்று சொல்லி கத்துவாய். லாசரஸ் ஐஸ்வர்யவான் கதையில இயேசு சொல்லுகிறார் இல்லையா, அங்கே புழுக்கள் இருக்கும், அது சாகாதாம், அது எந்த நேரமும் அங்கே பாதாளத்தில் என்ன செய்யுமா, அது இருக்கும். அப்படி அப்ப ஆண்டவருடைய வார்த்தை, இயேசு மலிவு விற்பனை கிடையாது. நான் அதனாலதான் நீங்க நிறைய பேர் வந்தாங்க போனாங்க, நான் யாரையும் கூப்பிடல. ஏன் கூப்பிடல தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க வாரீங்க, கர்த்தரை நீங்க ஆராதிக்கிறீங்க, கர்த்தரை இந்த இடத்துல நாங்க தேவையில்லாத ஒன்றுமே பேசுறது கிடையாது. இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனத்தை பேசுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆராதிப்போம். நீங்க இந்த இடத்துல வந்து யாரை தேடணும்? கர்த்தரை. என்னையா என்ன தேடுனா ஒன்றுமே கிடையாது. என்ன நானும் ஒரு ஓட்ட பாக்கெட் தான், ஒன்றுமே இல்லை, ஒன்றுக்கும் ஒரு பைதாக்கும் நான் தகுதி இல்லை. அப்ப நம்முடைய தேவன் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அந்த வசனத்துல பாருங்க, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறவரும் இல்ல. நாங்க ஒருவேளை சில நேரம் அப்படி பேசியிருக்க கூடாது, நான் அப்படி கதைச்சிருக்க கூடாது நாங்க யோசிப்போம். தேவன் அப்படியெல்லாம் மனஸ்தாபப்பட மாட்டார். ஏன்? அவர் சர்வ ஞானி. அவர் என்னத்தை பேச போறான்னு அவருக்கு தெரியும். அவர் பேசினா பேசினதுதான். அழிப்பேன் என்றால் அழிப்பேன், சரி மன்னிக்கிறேன் என்று சொன்னா மன்னிப்பார், இரக்கம் காண்பிக்கிறேன்டா காண்பிப்பார், கொடுப்பேன் என்றால் கொடுப்பார், கொடுக்காம விட மாட்டார். நாங்க நினைக்க கூடாது தாமதிக்குதுன்றதுக்காக ஆண்டவர் கொடுக்க மாட்டார் என்று சொல்லி, கொடுப்பார். அவருடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது, அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை வாசிங்கண்டா, 1வது நாள்ல என்னத்தை படைக்கணும் என்று அவருக்கு தெரியும். நாங்க போய் அவருக்கு சுப்போய் சர்வேல பார்க்க கூடாது. நீங்க ஏன் 2ஆம் நாள் இதை படைச்சீங்க, அந்த நாள்ல படைக்கல, அவருக்கு தெரியும் என்னென்ன ஆர்டரின் படி செய்யணும், படைக்கணும், எப்ப நமக்கு என்னத்தை செய்யணும் என்றதை அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். அப்ப நாங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றார். இது யார் சொன்னது? தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சொன்ன ஒரு காரியம் இது. இந்த இடத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, சவுல ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார், புறக்கணித்து விட்டார். ஏன் புறக்கணித்தார்? ஆண்டவர் சொன்ன வேலையை அவர் செய்யவில்லை. அவர் ஆண்டவர் சொன்ன வேலையை செய்தார், முற்றிலுமாக செய்யவில்லை. ஆண்டவர் சொன்னார், அமலேக்கியர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நீ முற்றிலுமாக அழித்து விடு, அவருடைய ஆடு மாடு குழந்தைகள் எல்லாவற்றையுமே அழித்து விடு என்று சொன்னார். இவர் என்ன செய்தார்? கொஞ்சத்தை அழிச்சிட்டு கொஞ்சத்தை எடுத்து வச்சு கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, அந்த ராஜாவையும் காப்பாற்றி வைத்திருந்தார், அமலேக்கியருடைய ராஜாவை. அப்ப சாமுவேல் வரும் பொழுது என்ன, சாவுல் ராஜாவே பின்னால சத்தம் கேக்குது, இல்ல இல்ல ஆண்டவருக்கு பலி கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த பலி ஆண்டவருக்கு தேவையா? அவசியம் இல்லை. நானும் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், உங்களோட காணிக்கையை நம்பி ஆண்டவர் இல்ல, உங்களோட தசமபாகத்தை நம்பி ஆண்டவர் இல்ல. நீங்க நினைக்க கூட நீங்க போடுற காசுல தான் நீங்க எல்லாமே நடக்குது. கர்த்தர் செய்யணும் என்று நினைச்சா அவருக்கு தெரியும் என்னத்தை இப்ப செய்யணும் என்று. நீங்க நினைக்கிறீங்களா மோசே கோல் உயர்த்தினாலதான் செங்கடல் பிளந்தது என்று? இல்ல, மோசே கோல் உயர்த்தாட்டியும் செங்கடல் பிளந்திருக்கு. அவருக்கு தெரியும் என்னத்தை எப்ப செய்யணும். அப்ப இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சவுல் பேசும்பொழுது சொன்னார், மனே சவுல், நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படி அல்ல, உன்னை ராஜாவாக இல்லாதபடிக்கு உன்னை தேவன் புறக்கணித்தார் என்று சொல்லும் பொழுது இவர், ஐயோ பிளீஸ் கொஞ்சம் பேசி பாருங்களேன் ஆண்டவர். அதுக்குதான் அவர் சொல்றார், அவர் பொய் சொல்றதும் இல்ல, அவர் சொன்னதை குறித்து அவர் மனஸ்தாபப்படுறதும் இல்ல, அவர் சொன்னதை மனம் மாறுறவரும் அல்ல. அப்ப இதெல்லாம் நான் என்னத்துக்கு காண்பிக்கிறேன்டா, தேவன் அவர் பழைய ஏற்பாட்டிலே எப்படி இருந்தாரோ அப்படித்தான் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல தேவன் மாறிட்டார், அன்பா இருக்கிறார். அப்படி மட்டும் நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறீங்களா யாராவது? அப்படி நினைக்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்கா? இருந்தா உங்களுக்கு நான் நிரூபிப்பேன். புதிய ஏற்பாட்டிலேயும் தேவன் பழைய ஏற்பாட்டில் இருந்தது போலதான் இருக்கிறார், அவர் மாறுகிறவர் அல்ல. ஓகே, வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இந்த மனநிலையோட நீங்க வாசிக்க வேண்டும். நான் இப்ப போற செய்திக்குள்ள இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் உங்களுக்கு முதலாவது நான்
ஒரு விதயம் உங்களோட மூளையில உங்களோட மனதுல நான் போடுறேன். என்ன? தேவன் என்றைக்குமே மாறாதவர். அவர் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல எப்படி இருந்தாரோ அதே போலதான் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்திலும் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த விஷயம் இன்னொன்று சொல்றேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் வேத வாக்கியங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப வேத வாக்கியங்கள் எல்லாம் உங்களோட கையில இருக்கிற பைபிள் எல்லாம் 66 புத்தகமும் சேர்ந்ததுதான் சத்தியம். ஒரு புத்தகம் மட்டும் சத்தியம் அல்ல. அப்ப வேத வாக்கியங்கள் எல்லாம் இதுல இருக்கிற அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், எல்லாமே தேவாவியானவரினாலே எழுதப்பட்டு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு மகத்துவம் இருக்கு என்று சொல்லி நான் ஒரு பிரசங்கத்தில் உங்களுக்கு காண்பித்தேன் இல்லையா? அந்த பெற்றான் 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 என்கின்றத வச்சே ஒரு பிரசங்கம் உங்களுக்கு காண்பித்தேன். அதுக்குள்ள மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்றதை குறித்து இருக்கிறது என்பதை காண்பித்தேன். அவர்களுடைய வயதுகள் அதை அடிப்படையாக வச்சு அவங்க என்னென்ன விஷயங்களை பார்த்தாங்கன்றதை உங்களுக்கு காண்பிச்சேன். சரிதானே? அந்த செய்தி பதிவு செய்யப்படவில்லை. பாப்போம், ஆண்டவருக்கு சித்தமானால் ஆண்டவர் இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்தால் அந்த செய்தியை நாங்கள் பதிவிட்டு யூடியூப் தளத்துல ஏற்றி வைப்போம். யாராவது பார்த்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஓகே, அப்ப தேவன் என்றைக்குமே மாறாதவர். 2வது விஷயம் என்ன? வேத வசனங்கள் எல்லாமே பரிசுத்தாவியானவரினாலே அருளப்பட்டிருக்கிறது. இப்ப போவோம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு. ஓகே, அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம். இன்னைக்கு அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஓகே, பெந்தெகொஸ்தே என்னும் நாள் என்றால் என்ன? யாருக்காவது தெரியுமா? பெந்தெகொஸ்தே அல்லது ஆங்கிலத்துல பென்டகோஸ்டல். அப்படி என்றா தமிழ்ல என்ன தெரியுமா அர்த்தம்? 50ஆம் நாள். என்னது? 50ஆம் நாள் அல்லது 50வது நாள். ஓகே, 50 பென்டெகோஸ்டேன்னா 50. நீங்க கேட்ட கேள்விக்கு விளக்கம் நான் தாரேன், கொஞ்சம் இருங்க. ஓகே, 50வது நாள். பெந்தெகொஸ்தே என்று சொல்லுவது தமிழ் மொழி அல்ல. பெந்தெகொஸ்தே என்று சொல்லுவது கிரேக்க மொழி ஆகும். என்ன மொழி? கிரேக்க மொழி. ஓகே, நம்ம கையில் இருக்கிற இந்த பைபிள் மூலமொழி, முதலாக எழுதப்பட்ட மொழி. ஓகே, வேத புத்தகம் 2 மொழிகள்ல எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு 39 புத்தகம் இருக்குது. இந்த 39 புத்தகமும் எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா 27 புத்தகங்கள் இருக்குது. இந்த 27 புத்தகமும் கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. ஏன் இது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டதென்றால் உலகத்திலே முதலாக சர்வதேச மொழி, இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் என்று சொல்லி பிரகடனப்படுத்தப்பட்ட 1வது மொழி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரேக்க மொழி. இன்றைக்கு எது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்? சர்வதேச மொழி என்ன பிரதர்? ஆங்கிலம். இன்றைக்கு ஆங்கிலம். இலங்கையில நீங்க கொழும்புல போய் ஒரு வேலையை முடிக்கணும்டா உங்களுக்கு என்ன மொழி தேவை? சிங்களம் தேவை. சிங்களம் இல்லாம கொழும்புல போய் ஏதாவது வேலை முடிக்கலாமா? முடிக்க முடியாது. உங்களுக்கு சிங்களம் தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தா தான் உதவியாக இருக்கும். அதே போல நீங்க உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு வேலையை முடிக்கணும் சொன்னா உங்களுக்கு ஆங்கிலம் தெரிய வேண்டியது அவசியம். ஆனால் இன்றைக்கு ஆங்கிலம் இருக்குது. இயேசு வருவதற்கு முன்பதாக, சரியா, மகா அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிரேக்க மன்னன் இந்த முழு பூமியில இருக்கிற நாடுகளையும் ஆட்சி செய்தான். அவர் தான் அந்த சவப்பட்டியில கொண்டு போகும் பொழுது கையை வழியில போட்டு நான் ஒன்றுமே கொண்டு வரல, ஒன்றுமே கொண்டு போகல என்றதை பாருங்க என்று சொல்லி அவரை சவப்பட்டியில அவரை கொண்டு வைத்தார், அடக்கம்
பண்ணினார்கள். அப்ப இந்த மன்னன் என்ன செய்தான் என்றால், அதுக்கு முதல் நிறைய நாடுகள் எல்லாம் இந்த உலகத்தை ஆட்சி செய்திருக்குது, பிடிச்சிருக்குது எல்லாம் செய்து. ஆனா இந்த அலெக்சாண்டர் மன்னன் என்ன செய்தான் என்றால், கிரேக்க மொழி, தன்னுடைய தாய்மொழியாகிய கிரேக்க மொழி என்ன செய்தான் என்றால், அதாவது உலக சர்வதேச மொழியாக பிரகடனப்படுத்தினான். அவன் பிரகடனப்படுத்தினதற்கான நோக்கம் கர்த்தருடைய சித்தம். ஏனென்றால் இன்னும் இயேசு பிறக்கல்ல இதெல்லாம் நடக்கும் பொழுது. இப்ப இயேசு பிறந்து வந்து அவர் மத்தேயு 28வது அதிகாரத்திலையும் மார்க்கு 16வது அதிகாரத்திலையும் அவர் சொல்கிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்னத்தை சொல்லுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இப்ப யார்கிட்ட சொன்னார் இந்த கதையை? என்னட்டையும் உங்கள்டையுமா? சீஷர்களிடத்துல சொன்னார். சீஷர்கள் உலகமெங்கும் போய், உதாரணமா இலங்கைக்கு வாராங்கன்னு வச்சுக்கொள்ளும், ஒரு கற்பனைக்கு இலங்கைக்கு வாராங்க. இப்ப பேதுரு இலங்கைக்கு வாரான்னு வைப்பமே, ஆனா இலங்கைக்கு வந்தது பேதுரு இல்ல, தோமா, சரிதானே? அப்ப இலங்கைக்கு வாராங்க. இப்ப இலங்கைக்கு வந்து அனுரகுமார திசாநாயக்கு சுவிசேஷம் சொல்லணும். என்ன சொல்லணும்? அனுரமாத்தியா இயேசு சான்சேதமாய் தேவியான் வான்சே என்று சொல்லி சொல்லணும். இப்ப சொல்லணும் என்று சொன்னா வாரவருக்கு என்ன பாஷை தெரியணும்? சிங்களம் தெரியணும். பேதுருவுக்கு சிங்களம் தெரியுமா? இல்ல. தோமாவுக்கு சிங்களம் தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த சர்வதேச மொழி உலகம் பூராவும் இருந்தது, கிரேக்க மொழி உலகம் ஃபுல்லாவும் இருந்தது. அப்ப இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு இப்ப ஈஸியா போய் அவங்க கிரேக்க பாஷையில இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு அது ஈஸியாக இலகுவாக இருந்தது. அதனாலேதான் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்குள்ள வந்து பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரே மொழியை இந்த உலகம் முழுவதும் உண்டாக்கினார். இயேசு கூட மற்ற ஜனங்களோடு பேசும் பொழுது கிரேக்க மொழியிலே பேசினார், சரியா? மற்ற அவருடைய நாட்டில் இருக்கிறவர்களோட பேசும் பொழுது அராமிய மொழியிலே பேசினார். அவருடைய சீஷர்களோடு நெருங்கினவர்களோடு பேசும் பொழுது என்ன மொழியில பேசினார்? எபிரேய மொழியிலே பேசினார். அப்ப இதெல்லாம் நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப வேதம் கிரேக்க மொழியில எழுதப்பட்டதற்கான நோக்கம், இந்த வார்த்தைகள் உலகத்தில் இருக்கிற எல்லாரிடத்திலையும் போய் சேர வேண்டும். உலகத்திலே அதிகமாக அச்சிடப்பட்ட புத்தகம் எது? முதலாவது புத்தகம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்ன பரிசுத்த வேதாகமம். இன்றைக்கு வரைக்கும் பரிசுத்த வேதாகமம் அச்சிடப்படுகின்ற அளவுக்கு நிகராக வேறொரு புத்தகத்தை அச்சிட முடியாத ஒரு காரியம் இருக்கிறது. ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை, இது அநேகருக்கு தேவை, சரியானே? அப்ப வேதத்தில் எழுதும் பொழுது முதலாவது வசனம் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது என்றால், நீங்க தமிழ்ல அதை வாசிக்கணும் என்று சொன்னால் 50வது நாள் வந்த போது. என்னது? 50வது நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் கூடும். சரி, இப்ப இந்த 50வது நாள் அது என்ன நாள்? இது பழைய ஏற்பாட்டில் இருக்குதா என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். வாங்க போகலாம். யாத்ராகமம் 34வது அதிகாரம் புரட்டுங்க பைபிள. நிறைய எக்ஸைட்மெண்டான, ஆச்சரியமான, அதிசயமான, அற்புதமான தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையிலிருந்து உங்களுக்கு அற்புதமான காரியங்களை நான் காண்பித்து கொடுக்க போகிறேன். இதே பிரசங்கம் நான் எங்களுடைய திருச்சபை ஊழியம் எங்களுடைய வீட்டிலே ஆரம்பித்த பொழுது நான் பண்ணியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குதோ தெரியாது. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை அப்படியே மூளையில விழும் பொழுது, மனதிலே விழும் பொழுது சத்துரு வந்து அப்படியே கொத்தி எடுத்துட்டு போயிட்டானோ தெரியாது. கேட்டவர்களுக்கு நான் சொல்றேன், கேட்காதவர்களுக்கு தெரியாது. ஓகே, 34வது அதிகாரம் யாத்ராகமம் 22வது வசனத்துல பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. என்ன பண்டிகை? 7 பாருங்க, 7 வாரங்களுடைய பண்டிகை. 7 வாரம். அப்ப ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். அப்ப 7 வாரத்தில் எத்தனை நாட்கள்? 49க்கு பிறகு என்ன வரும்? 50. இப்ப இந்த வசனம், இப்ப நான் வாசிச்ச வசனத்தை பேசினவர் வந்து ஆண்டவர். யார் இடத்துல பேசினார்? மோசேயின் இடத்துல பேசினார். எங்க வச்சு பேசினார்? சீனாய் மலையில வச்சு
பேசினார். அப்ப பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், பாருங்க, கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும். அதாவது இப்ப இஸ்ரேல் நாட்டுல சரிதானே, நம்மட நாட்டை எடுக்க கூடாது சரிதானே, இஸ்ரேல்ல தானே இயேசு பிறந்தார், யூதர்களை தானே கர்த்தர் தெரிந்து கொண்டார், உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்கள் எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரத்துக்கு. அப்ப இப்ப இஸ்ரேல்ல வந்து நம்மள மாதிரி வயல் செய்வாங்க. ஆனா வயல்ல வந்து அரிசி போட மாட்டாங்க. அவங்க என்ன போடுவாங்க? கோதுமை போடுவார்கள். அப்ப கோதுமையை அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதை அவங்க அறுப்பாங்க. கோதுமை அறுப்பின் முதல். அப்ப அது அறுக்கிற அந்த கோதுமை இருக்கு தானே, அந்த கோதுமைய என்ன செய்வாங்கன்னு சொன்னா கொண்டு போய் முதலாவது பங்கு. இப்ப நீங்க ஞாயிறு ஆராதனைக்கு வந்து தசமபாகம் போடுறீங்க இல்லையா, 10ல் 1. நான் தசமபாகத்தை பத்தி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. அவங்க அதாவது நியாய பிரமாணத்தின்படி எப்படி தசமபாகம் கொடுப்பாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு சம்பளம் வந்தோடனே அந்த சம்பளமோ ஏதோ ஒரு விஷயம் வந்ததுக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க, அதுல 10ல் 1 பங்கு முதல் பகுதி இருக்குதானே, 10ல் முதல் பகுதி எடுத்துக்கொண்டு போய் முதலாவது ஆசாரியன் இடத்துல கொடுத்து கர்த்தருக்கு செலுத்துவார்கள். செலுத்துறதுக்கு பின்பதா என்ன செய்வாங்க, அதுல அடுத்த இன்னொரு பங்கு இருக்குதானே, 10ல் 2வது பங்கு, ஒரு பங்கு இங்க கொடுத்தாச்சு, இன்னொரு பங்கு இருக்குதானே, அதை கொண்டு போய் ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் அதை கொடுப்பார்கள். அதுக்கு பிறகு மிஞ்சும் இல்லையா, 8 பங்கு 8 வீதம் மிஞ்சும் இல்லையா 10ல், அதுதான் அவர்கள் தங்களுடைய செலவுக்கு எடுப்ப. அப்ப கோதுமை அறுப்பை கொண்டு போய் முதற் பலனை கொண்டு போய் என்ன செய்யணும், இவர்கள் ஆசாரியன் இடத்துல கொடுத்து அதை ஆண்டவருக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும். அதை எப்ப கொடுக்கணும் என்று சொன்னா 7 வாரங்களின் பண்டிகை. அந்த 7 வாரங்களின் பண்டிகை இருக்குதானே, அந்த 7 வாரங்கள் முடிய 50வது நாள்ல அதை கொண்டு போய் அவர்கள் செலுத்த வேண்டும். அப்ப பெந்தெகோஸ்தே பழைய ஏற்பாட்டுல இருக்கா, இருக்குதா? 50வது நாள் இருக்குதா? இருக்குது. இந்த 50வது நாள்ல என்னென்னலாம் நடந்தது பழைய ஏற்பாட்டுல இருந்ததை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போறேன். ஓகே, லேவியராகமம் 23வது அதிகாரத்துக்கு வாங்க. இந்த 23வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கடா, இதுல சரியா நல்லா கவனிங்க, ஆண்டவர் 7 பண்டிகைகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறார்? அவர்கள் உருவாக்கல பண்டிகை. இந்த 7 பண்டிகையையும் யாரு கொடுத்தா? தேவன் கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க 23வது வசனம், 23வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பாருங்க. 156வது பக்கம் பழைய ஏற்பாட்டு வேதாகமத்துல, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, யார நோக்கி? கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இப்ப மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் ஆவன. ஓகே, யாருடைய பண்டிகையான இதெல்லாம்? கர்த்தருடைய பண்டிகை. சரியா? இது யார நாட்களா? கர்த்தருடைய பண்டிகை. இது யாரு பேசுறா? கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் மோசையோட. சரிதானே? இந்த பண்டிகை எல்லாம் இப்பயே நாங்க இந்த சபையில கொண்டாடுறது இல்ல என்றதெல்லாம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன் இன்னைக்கு. அப்ப இந்த பண்டிகை நாட்கள் எல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். சரிதானே? அப்ப இதுல 7 பண்டிகைகள் இருக்கு. ஒன்று பாஸ்கா பண்டிகை. அந்த பாஸ்கா தினத்தன்று தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை பாஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியாக்கினார். அதுக்கு அடுத்த நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வரும். சரியா? அது 7 நாட்கள் கொண்டாடப்படும். அதுக்கு பிறகு ஷபியோத் என்று சொல்லப்படுகின்ற முதற்பலன் அறுவடையின் பண்டிகை வரும். இப்படி 7 பண்டிகைகள் இதுல காண்பிக்கப்படுகிறது. நான் பண்டிகையை பத்தி பேச வரல, இந்த 50வது நாளை நான் பேச வருகிறேன். ஓகே, 23வது வசனத்துல நீங்க பாருங்க, பாருங்க 10வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்க 23வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். நான் சொன்னேன் எப்போதே, அந்த கோதுமையை அறுத்து என்ன செய்யணும்? முதல் கட்ட
ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்க்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக சகனபலியாக ஒரு மரக்காலிலே 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சை பல ரசத்திலே காட்படியாகிய பானபலியையும் செலுத்த கடவீர்கள். நீங்க என்னெல்லாம் கொடுக்கணும் என்றதை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார். இதெல்லாம் நான் ஆழமா போய் உங்களுக்கு கற்பிக்கல, இதை நான் மேலால பேசுறேன். 14வது வசனம், உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக. நீங்க அந்த நாள்ல அப்பம் வாட்டிய கதிர்கள் இதுகள் எதையுமே நீங்க சாப்பிடாதீங்க. இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. எப்படி கட்டளையா? நித்திய கட்டளை என்றது இன்றைக்கு நாளைக்கு முடிஞ்சிருமா? முடியாது. நித்தியமாக நீங்கள் செய்ய வேண்டிய கட்டளை. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு, அதாவது நீங்க இந்த முதற் பலனை கொண்டு வருவீங்க தானே, கொண்டு வர அந்த நாள்ல இருந்து அடுத்த நாள்ல இருந்து பாருங்க, மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு. 7 வாரங்கள் என்றா எத்தனை நாள்? 7 வாய்ப்பாடு தெரியும் தானே எல்லாருக்கும்? 7 49. அப்ப 49 நாள் நிறைவேறின பின்பு எத்தனையாவது நாள்? 50. பெந்தகோஸ்தே இருக்கா? பழைய ஏற்பாட்டுல இருக்கா? இருக்கு. ஓகே, 50வது நாள், அதாவது மறுநாள் 16வது வசனம், 7 நாள் மன்னிக்கணும் 15 பாருங்க, முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 16வது வசனம், 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அப்ப பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் 50வது நாள் என்கின்ற ஒரு காரியத்தை இந்த வேத புத்தகத்திலே பேசுகிறார். புதிய ஏற்பாட்டிலும் பெந்தேகோஸ்தே, அதாவது 50வது நாள் என்கின்ற ஒரு நாளை அவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். நாங்க கிறிஸ்தவர்கள் நாட்கள்ல நாங்க விசேஷித்துக் கொள்றதில்லை. நாங்க வேற வேற மதங்கள்ல இருக்கும் பொழுது திருமணம் செய்ய வேணுமா, அதுக்கு ஒரு நாள் பார்ப்போம். பிள்ளைக்கு தோடு குத்தணுமா, அதுக்கு ஒரு நாள் பார்த்தோம் இல்லையா? வீடு குடி போகணுமா, அதுக்கு ஒரு நாள் பார்த்தோம் நாங்க முதல் இல்லையா? அதெல்லாம் பார்த்தோம். என்ன, சாத்திரியாட்ட போய் வெத்தலை பாக்கு வச்சு எல்லாம் நாங்க பார்த்து தான் செய்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பது எங்களுக்கு எல்லா நாளும் ஒரே நாள், எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா நேரமும் நல்ல நேரம். எங்களுக்கு ராகு காலம், கேது காலம், சனி காலம், 7.5 சனி, 3/4 சனி, 10 சனி எல்லாம் நமக்கு கிடையாது. எல்லா நாளையும் படைத்தவர் கர்த்தராகிய தேவன். நமக்கு பலனானவர் யாரு? கர்த்தராக இருக்கிறார். அப்ப நமக்கு நாள் எல்லாம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சில நாட்களை தனக்கென்று நியமித்து வைத்திருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டுல பாஸ்கா என்னும் ஒரு நாள் இருந்தது. அந்த பாஸ்கா நாளிலே அந்த பாஸ்கா ஆடு எப்ப அடிக்கப்படுமோ அந்த நேரத்துல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன்னை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அப்ப ஆண்டவர் தனக்கென்று சில நாட்கள் நேரங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். இப்ப நீங்க இதை விளங்கிக் கொள்ளணும். ஆண்டவர் நாட்களை நேரங்கள் எல்லாம் தனக்கென்று வச்சிருக்கிறார். அதனாலதான் பிசாசு என்ன செய்கிறான் என்றால், ஜனங்களை நாட்களை விசேஷித்துக் கொள்ளவும் நேரத்தை விசேஷித்துக் கொள்ளவும் வேண்டும் என்று சொல்லி வஞ்சித்து வைத்திருக்கிறான். அப்ப எங்களுக்கு விசேஷித்த ஒரு நாள் என்றது இல்லை. நமக்கு கர்த்தர் எந்த நாளை விசேஷ நாளா வச்சிருக்கிறாரோ அந்த நாள் நமக்கு விசேஷித்த நாள். ஆண்டவர் எதை உயர்த்தி வச்சிருக்கிறார் அதை நாங்க உயர்த்தணும். ஆண்டவர் என்னத்தை உயர்த்தி வச்சிருக்கிறார்? தன்னுடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆங்கில வேதாமத்துல வாசிங்கன்னு சொன்னா அந்த பிரஸ்தாபம் என்ற இடத்துல தன்னுடைய எல்லா நாமங்களுக்கு மேலாகவும் வார்த்தையை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் வார்த்தையை உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? வார்த்தையை தான் உயர்த்தணும். நாங்க பாட்டு பாடி பாட்டை உயர்த்தக்கூடாது. பாட்டு பாட வேணான்னு சொல்லல, பாட்டு பாடுங்க. அதை விட மிகவும் முக்கியம் ஆண்டவருடைய வசனமாக இருக்கிறது. அப்ப 50வது நாள் பழைய ஏற்பாட்டிலே நான் காண்பித்த இடங்களிலே இருக்கிறது. அந்த நாளில் அவங்க என்ன செய்வாங்க?
என்ன செய்வாங்க? அந்த அறுவடையின் பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவார்கள். அவர்களுடைய கோதுமை வயல் நிலமா இருக்கட்டும், திராட்சை தோட்டமா இருக்கட்டும், அல்லது அவங்க செய்யற எந்த தொழிலா இருந்தாலும் அதுல இருந்து அந்த முதற் பலனை அவர்கள் கொண்டு வந்து என்ன செய்வார்கள்? ஆண்டவருடைய ஆசாரியன் இடத்துல கொடுத்து, ஆண்டவருடைய சமூகத்துல கொடுத்து, அதை ஆண்டவருக்கென்று பலியாக அவர்கள் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஓகே, இப்ப நாங்க ஏன் இந்த காரியம் எல்லாம் நாங்க செய்யறது இல்லை எங்களோட சபையில? இப்ப நீங்க வயல் வச்சிருந்தா உங்களோட வயல்ல இருந்து கொண்டு வாங்க, இல்லண்டா அறுவடையின் பண்டிகை இதெல்லாம் கொண்டாடணுமா என்ற ஒரு கேள்வி இருந்தா, நாங்க இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறபடினால கொலோசையர் புத்தகம் எடுங்க. கொலோசையர் புத்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு பட்டணத்திலே இருந்த, கொலோசையர் எங்க இருக்குன்னு சொன்னா கிரீஸ் நாட்டுல இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அந்த பட்டணத்தில் இருந்த சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அப்ப அந்த கடிதத்தை ஏன் எழுதுகிறார் என்றால், அங்கேயும் இந்த சில யூதர்கள் போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நீங்க இந்த யூதர்களோட பண்டிகையை கொண்டாடணும், விருத்த சேதனம் பண்ணணும், அது செய்யணும், இது செய்யணும் என்று சொல்லி பிரசங்கம் பண்றாங்க. அப்ப பவுல் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் சொல்லுகிறார், கொலோசியர் 2வது அதிகாரம் 16வது 17வது வசனத்தை பாருங்க, நான் வாசிக்கிறேன். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது. இப்ப நம்ம சொல்லுவோமே, இன்றைக்கும் சில கிறிஸ்தவ சபைகளிலே, திருச்சபைகளிலே பண்டி சாப்பிடக்கூடா பைபிள்ல இருக்குது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகிற சபைகள் இருக்கு. பண்டி நீங்க சாப்பிடாம விடுங்க. ஏன் சாப்பிடாம விடணும்? கொலஸ்ட்ரால் வரும், வேற வேற வருத்தங்கள் வரும், அது ஊத்த என்றதால நீங்க சாப்பிடாம விட்டா பிரச்சனை இல்லை. பண்டி சாப்பிடக்கூடாண்டு பைபிள்ல இருக்கு என்று சொல்லி நீங்க சாப்பிடாம, இப்ப நீங்க சைனாக்கு போறீங்க என்று வைப்பமே, சைனாக்கு உங்களை ஊழியத்துக்கு அனுப்புறேன். சைனாக்காரன் என்னத்தை சாப்பிடுவான்? பாம்பை சாப்பிடுவான். பாம்பு சாப்பிடாதிருப்பாயாக என்று பைபிள்ல இருக்கிறது என்று சொல்லலுமா? நேற்று என்னுடைய மகன் ஒரு கேள்வியை கேட்டார், கெதியா பல்லு திட்டுக்கப்பா என்று சொல்லும் பொழுது, பல்லு திட்டித்தான் ஆலயத்துக்கு போவாயாக என்று பைபிள்ல இருக்கான்னு சொல்லி அவர் கேட்டார் அங்க வீட்டை. அப்ப அந்த அளவுக்கு வளர்ந்து போய் கிடக்குது. சரி, அப்ப அவன்கிட்ட போய் பாம்பு சாப்பிடாத. இப்ப பாம்பு சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்றா என்ன? இயேசு சொன்னார், சாப்பிடுறது அவங்கள ஒன்றும் தீட்டுப்படுத்தாது ராசா, உள்ள இருதயத்திலிருந்து வார விஷயம்தான் தீட்டுப்படுத்தும். அப்ப இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, சரிதானே? இந்த உடுப்பு தான் போடணும், சபை ஒழுங்கு. இப்ப நாங்க திருவிருந்து ஆராதனை நடத்தும் பொழுது எல்லாரும் வெள்ளை உடுத்துவோம். ஏன் உடுத்துவோம்? அது ஒரு சபை ஒழுங்கு, அது உபதேசம் அல்ல. அண்மையில ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளுக்கு திருவிருந்து கொடுக்கலாம். ஏன் எப்படி சொல்றீங்க என்று கேட்க கூட அவர் சொல்றார், சிறு பிள்ளைகளுக்கு திருவிருந்து கொடுக்க கூடாது என்று பைபிள்ல இல்ல, அதாவது வயது எல்லை இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்ப நான் அவரிடத்துல சொன்னேன், சிறு பிள்ளைகளுக்கு திருவிருந்து கொடுக்க கூடாது என்று எப்படி பைபிள்ல இல்லையோ, அதே போல சிறு பிள்ளைகளுக்கு திருவிருந்து கொடுக்கலாம் என்று பைபிள் இல்லை தானே. அப்ப ரெண்டும் செய்யலாதே, ரெண்டும் பைபிள் இல்லை. வேதத்துல ஆண்டவர் ஆவியா, நான் அப்போது சொன்னேன் தானே, பரிசுத்த ஆவியானவர் தான் வேதத்தில் எழுதின. வேதத்துல ஆண்டவர் எதெல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு தெரியுமா? நாங்க என்னென்ன விஷயம் எல்லாம் செய்யறதுக்கு தவறுவோமோ அந்த விஷயத்தெல்லாம் எழுதி கொடு. இப்ப நான் சும்மா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக எழுத விட்டுத்தாரன் வைப்பமே ஆண்டவர். நம்ம நாட்கள் என்ன செய்வானன்? பைபிள்ல இல்ல தானே விபச்சாரம் செய்யாதன்று, கிட்டக்கிற இடமெல்லாம் மேஞ்சி திரிவானன், திறந்து விட்ட நாய் மாதிரி. ஆண்டவருக்கு தெரியும் இதை எழுதலண்டா என்ன நடக்கும், இத பொய் சொல்லாதிருப்பாயாகண்டா. இப்ப அதை எழுதி வச்சே பொய் சொல்றாங்க சேச்சாக்கள், கிறிஸ்தவர்கள். அப்ப எழுதாம விட்டுருந்தா என்ன நடக்கும்? பொய் அப்படியே வாட அப்படியே அள்ளி கொட்டும் வாயாக, கடவாயெல்லாம் வழியும் போய் அப்படி அவர் பொய் சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் இதை எழுதலண்டா இவனில் என்ன செய்வானுங்க, பொய் சொல்ல. ஆண்டவர் எதை எழுதி கொடுத்திருக்காரு வேதத்துலண்டா அவருக்கு தெரியும் எதை எழுதணும் சொல்லி, அதை அவர் எழுதிக்கார். இப்ப நச்சுக்காய் சாப்பிடாது இருப்பாயாக வேதத்துல இருக்கா இல்ல. அப்ப நாங்க வாங்கலாம் போவோம், அந்த நம்ம பச்சை குளத்துக்கிட்ட பார் ரோட்ல நிறைய நச்சிக்காய் இருக்கு, ஆஞ்சி சாப்பிடுவோமே, ஆக்கி திண்டு போட்டு செத்து போவோம். அந்த நாள்ல இந்திய நாமி திண்டு போட்டு மாங்காண்டு ஆப்பிள் என்று சொல்லி சாப்பிட்டுட்டு செத்து போன மாதிரி தான் இருக்கும். அப்ப நாம கொஞ்சம் சிந்திக்கணும், என்னத்த ஆண்டவருடைய வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு. அப்ப இங்க போதனையும் பானத்தையும் குறித்து உங்களுக்கு குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் குறித்தாவது
ஓய்வு நாட்களை குறித்தாவது சில சபைகள்ல சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், சில சபைகள்ல இப்ப தொப்பியும் போட்டாங்க, சில சபைகள்ல தொப்பி போட்டு நிறைய காரியம் எல்லாம் நடக்குது. அப்ப ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குறித்து குற்றப்படுத்தாதிருப்பானாக. சரிதானே? அவைகள் வரும் காரியங்களுக்கு, பவுல் சொல்லுகிறார் வருங்காரியங்கள் என்றால் பழைய பாட்டில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் என்னவா? கிறிஸ்து. பண்டிகையின் பொருள் என்ன? கிறிஸ்து. அவருடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பாவம் இல்லாத தன்மை, அவர் மீண்டும் அந்த கூடார பண்டிகை என்ற ஒரு பண்டிகை இருக்குது. அந்த பண்டிகை எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால், கூடாரமாகிய சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த பண்டிகை நிறைவேறும். இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் நிழலாக பழைய ஏற்பாட்டிலே எழுதி கொடுத்திருக்கிறார். ஓகே, இப்ப அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு நாங்க போவோம். ஓகே, அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம். இதுல திருப்பி வாசிக்கிற 1வது வசனத்தை பாருங்க. பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்ன நடந்ததா? அப்ப பழைய ஏற்பாடுல பெந்தெகொஸ்தே நாள் இருக்குதா? இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் காட்ட போறேன் நான் உங்களுக்கு. பழைய ஏற்பாடுல பெந்தெகொஸ்தே நாள் என்ன நடந்தது, சரியா? ஓகே, பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது, சரியா, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். எப்படி வந்திருந்தாங்களா? ஏன் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள்? உங்களிடத்தை கேட்கிறேன். உங்களோட ஐடியா, உங்களோட பதிலும் எனக்கு தேவை. பிரதர், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஏன் அவங்க ஒருமனப்பட்ட ஒரு இடத்துல வந்திருந்தாங்க? சொல்லுங்க, பேசலாம், சத்தமா பேசலாம். நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜெபிக்கிறதுக்கா? ஓகே, ஜெபிக்கிறதுக்கு வேதத்துல இல்ல. ஜெபிக்கிறதுக்கு வேதத்துல இருக்கு அங்கேயாவது? அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். வேதத்துல நீங்க பார்க்கலாம், இயேசு ராப்போஜனத்துக்கு பிறகு அவர் ஸ்தோத்திர பாடலை பாடின பின்பு தோட்டத்துக்கு, கெத்செமனே தோட்டத்துக்கு போனார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் ஜெபிக்கும்படிக்கு தனியே இருக்கும்படிக்கு போனார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அப்ப இந்த இடத்துல ஜெபிக்க போனார் என்று சொன்னா ஜெபிக்க சொல்லி இங்க ஜெபம் பண்றது இல்ல. அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். ஏன் வந்திருந்தாங்க தெரியுமா? இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்றேன். இந்த பெந்தெகொஸ்தே நாள் இருக்குதானே, 50வது நாள். இந்த 50வது நாள்ல இவங்க 2 புத்தகங்களை வாசிப்பாங்க. முக்கியமா யாரு? இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்கள் வாசிப்பாங்க. அதனாலதான் அவங்க எப்படி வாசிப்பாங்கன்னு சொன்னா, எல்லாரும் கூடியிருந்து அதை மிகவும் பவ்யமா, பவித்திரமா, பக்தியோட அவர்கள் அதை தேவ பயத்தோட வாசிப்பார்கள். அந்த 2 புத்தகமும் என்னண்டா, ஒன்று ரூத் புத்தகம். என்ன புத்தகம்? 2வது அவர்கள் வாசிப்பது தோரா என்று சொல்லப்படுகின்ற, எபிரேய மொழியிலே தோரா என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாடு, அதாவது நியாய பிரமாண புத்தகத்தை அவர்கள் வாசிப்பார்கள். ஓகே, ரூத் புத்தகத்தை ஏன் வாசிப்பார்கள் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இப்ப வாங்க லேவியராகமம் 23வது அதிகாரத்துக்கு நாங்க போவோம். திருப்பி அவங்க ரூத் புத்தகத்தை என்னத்துக்காக வாசிப்பாங்க என்றதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். 23ஆம் அதிகாரம் லேவியராகமம் 22வது வசனத்தை பாருங்க. அதுல ஆண்டவர் ஒரு விஷயத்தை அங்க பேசுகிறார் மோசே மூலமாக. அவர் சொல்லுகிறார், உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும், என்ன செய்யட்டா? வயலின் ஓரத்தில் இருக்கிற என்ன செய்யட்டா? முற்றிலும் அறுக்காமலும், சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும், அது என்ன செய்யட்டாம் என்றால் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை என்ன செய்யட்டாம்? விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். இப்ப இவங்க வெள்ளாண்மை அறுப்பாங்க தானே. நீங்க வெள்ளாண்மை அறுக்கிற இடத்துல நம்ம ஊர்ல போய் பாத்தீங்கன்னா, அவன் ஒன்றையும் விட மாட்டான், வைக்கோலையும் விட மாட்டான். தெரியும் தானே உங்களுக்கு, பார்த்திருப்பீங்க. அதையும் கொண்டு போய் எப்படி வச்சு காசாக்கலாம் என்றுதான் அவன் யோசிப்பான் நம்ம ஊர்ல. ஆனால் இஸ்ரேல் நாட்டுல, இஸ்ரேல் தேசத்துல யூதர்கள் அப்படி செய்ய முடியாது. நியாயப்பிரமாணம், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த என்ன சொல்றது, போர்டருக்கு என்ன சொல்லுவாங்க இங்க, என்னது, வரம்பு, வரம்பு, வரம்பு ஓரத்தில் இருக்கிற
அந்த கதிர்கட்டுகள் எல்லாம் அதை வேண்டுங்க, அந்த கதிர்கட்டுகள் எல்லாம் என்ன செய்வாங்க, இங்க அறுத்துருவான், அங்க அறுக்க கூடாது. அதை என்ன செய்யணும் தெரியுமா, ஏழை எளியவர்கள் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க தானே, அவங்க அதை புடுங்கி போடுறதுக்கு விடணும். இவங்க அறுத்து பேக்ல பேக் பண்ணுவாங்க தானே, அந்த பேக் பண்ணக்குள்ள சிலது விழுமல்ல, அதையும் இவங்க திருப்பி புறக்கி. நான் வீட்டுல சாப்பிடும் பொழுது என் மனைவிக்கு தெரியும், இவங்க பிள்ளைகளுக்கு தெரியும், வாயில சாப்பிடும் பொழுது கையில இருந்தாலும் மிஸ் ஆகி விழுந்தா கண்ண மூக்க பார்த்து திருப்பி எடுத்து வாக்கில போட்டுருவேன். எங்க விழுந்தா நிலத்துல பார்த்தேன், சும்மா ஏன்பட அனியா இருந்தானே, அவங்கள்ட்ட சொல்லுவாங்க ஹைஜீன் சுத்தம் பண்ணுவாங்க. நான் எடுத்து போடுறேன், நம்மள என்ன ஹைஜீன், நமக்கு ஒரு சுத்தம் இல்லை, எடுத்து போட்டுருவேன். அந்த மாதிரி கை தவறி கீழே விழுந்தா என்ன செய்யக்கூடாதான், உறக்க கூடாது. ரூத் புத்தகம் எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? வெறும் 3-4 அதிகாரம் தான் இருக்குது. அதுல ரூத் ஒரு மோவாப்பிய பெண் அல்லவா? யாரு பெண்? மோவாப்பிய பெண். அவள் ஒரு யூதர் பெண் அல்ல, இஸ்ரேல் ஜனம் அல்ல, அவர் ஒரு அந்நிய ஜாதி. நியாய பிரமாணத்தின்படி அவள் இஸ்ரேல் நாட்டுக்குள்ள வருவதற்கு தகுதி இல்லாதவள். அவள் எங்க போயிருந்தாள்? எந்தெந்த பிரதேசத்தில் இருந்தால் தெரியுமா உங்களுக்கு? பெத்லகேம்ல. பெத்லகேம்ல யாரு பிறந்தார்? இயேசு பிறந்த இடத்துல அவள் போயிருந்தாள். மத்தேயு 1வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. ரூத்தினுடைய பேரை கர்த்தர் அவருடைய ஜீனியாலஜி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழ்ல வம்ச வரலாற்றிலே சேர்த்திருக்கிறார். ரூத்ர பேர் இருக்கா? மத்தேயு 1வது அதிகாரத்துல ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு எடுத்து வாசி பாருங்க, அதுல ரூத்தினுடைய பேர் இருக்கும். ரூத்துடைய பேரை மட்டும் இல்ல, எரிகோ கோட்டைக்கு மேல இருந்த ராகாப் என்னும் விபச்சாரியினுடைய பேரையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? எழுதி வச்சிருக்கிற வேற அங்கிள். ஐயோ, இயேசுட வம்ச வரலாறுல ராகாப் இருக்கிறாள். இயேசுட ஆகையால நீங்க நினைக்க கூட, ஐயோ நான் குறுகியவன், நான் தகுதி இல்ல. நீங்க தகுதி இல்லதான், நானும் தகுதி இல்லதான். இப்ப பிரதர் முன்னுக்கு இருக்கிறார். சிலாக்கள் இப்ப இன்றைக்கு ஆராதனைக்கு வந்தாக்கள் யோசிப்பாங்க, என்ன இந்த பாஸ்டர் கையில பச்சை எல்லாம் குத்திருக்காரன். அவ்வளவு தலையால தெரிச்ச கடப்புளித்தனம் பிடிச்ச ஒரு ஆள் தானா. அப்படிப்பட்ட என்ன ஊழியக்காரனாக மாத்துறது நான் அல்ல, கர்த்தர். நான் இப்பயும் சொல்றேன், என்னட்ட அடிக்கடி அந்த கதை சொல்றேன். ஒரு பாஸ்டர் சொன்னார், நீ எல்லாரும் பாஸ்டரா? சத்தியமா இல்ல அம்மா, சத்தியமா நான் பாஸ்டரே இல்லை. அப்ப நீ என்ன ஊழியம் செய்றார்? ஐயா நான் ஊழியம் செய்ய கேட்கல ஐயா, எனக்கு ஊழியம் செய்ய விருப்பமே இல்லை. இப்ப விட்டாலும் ஆண்டவர் நான் போயிடுவேன், இந்த வழியால துபாயோ கட்டாரோ எங்கேயோ ஓடிடுவேன். ஆண்டவர் விட மாட்டார் என்றார். ஐயா நீங்க வேணுமெண்டா, அந்த போதவர்கிட்ட சொன்னேன், நீங்க வேணுமெண்டா ஒரு 3-4 உபவாசம் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்களா? எதுக்கு ஜெபிக்கணும்? எனக்கு ஒரு வேலை வேணும், என்ன ஊழியத்தில் இவனை ஆண்டவரே கத்தாவே இயேசுவின் நாமத்துல ஊழியத்திலிருந்து அகற்றுவீராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. போனை கட் பண்ணிட்டார் அந்த பாஸ்டர். ஓ, தகுதி இல்லாதவரை தகுதிப்படுத்துறது கர்த்தர், நீங்களும் நானும் அல்ல. அப்ப ராகாப்பையே இயேசுட வம்ச வரலாறுக்குள்ள வைக்கலும் என்றால், அந்நிய பெண்ணாகிய ரூத்தை கொண்டு வந்து ஆண்டவர் தண்டவர். ஓ, ரூத் யாரு? ரூத் தாவீதுர கொள்ளு பாட்டி. போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்தது ஓபேத். பாத்துப்பாங்க, ஓபேத்துக்கு பிறந்த யாரு? தாவீதுர அப்பா ஈசாய், ஜெசி. ஈசாய்க்கு பிறந்தது யாரு? தாவீது. இயேசு எப்படி வந்தா? அந்த குருடன் எப்படி கூப்பிட்டான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். தாவீதின் குமாரனவர். அப்ப ரூத் புத்தகத்தை ஏன் வாசிப்பாங்கண்டா, இந்த ரூத் புத்தகத்துல ரூத் போவாசினுடைய வயலுக்கு போய் அந்த தானியங்களை பொறுக்கிறாள் இல்லையா, அது 50வது நாள். எந்த நாள்? அத எபிரேய மொழியில சொல்லுவாங்க ஷபியோத் என்று சொல்லுவாங்க. எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க, SHBOUT, ஷபியோத். ஷபியோத் என்கின்ற இந்த பண்டிகை இந்த 50வது நாட்களில தான் அவர்கள் கதிர்கட்டை அறுத்து கொண்டிருப்பார்கள். சரியா? அறுத்து கொண்டு இருக்கும் பொழுது சிந்துற இந்த தானியங்களை தான் ரூத் என்ன செய்தாள்? அவள் புறக்கி கொண்டிருந்தாள். அப்பொழுது போவாஸ் பார்க்கிறான். போவாஸ் பார்த்து சொல்லுகிறான், அவளுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க விட்டு வையுங்கள் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு போவாஸ் இருக்கிறார். யார் அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாங்க யாரு? நானும் நீங்களும் யாரு? நம்மள யாரு பிரதர்?
மணவாள நாம மணவாட்டி. நாம யாரு? மணவாட்டி. நாங்க யாருக்காக காத்து கொண்டிருக்கிறோம்? உங்களுடைய மணவாளன். அவர் அந்த ஸ்திரீகளுடைய உவமையில சொல்லலையா? அந்த பெண்கள் அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள் மணவாளன் வருவதற்கு. நாங்கெல்லாம் இப்ப ரூத். நானும் நீங்கள் ரூத்தா? ஓ, அந்த ரூத் மோவாபிய பெண். இந்த ரூத் எல்லாம் மட்டக்களப்பு தமிழ். யாரு? மட்டக்களப்பு தமிழ். மட்டக்களப்பு தமிழிலே இருக்கிறவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வருவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அவர் வரும் பொழுது தம்முடைய மனவாட்டியாகிய சபை என்னையும் உங்களையும் என்ன செய்வார்? கையை பிடிச்சி பரலோகத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போவார். அதற்காக நாங்கள் காத்து. இந்த ரகசியம் யூதர்களுக்கு தெரியும் என்பதனாலே அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இந்த பெந்தெகோஸ்தே என்று சொல்லப்படுகின்ற இந்த 50வது நாளிலே ரூத் புத்தகத்தை வாசிப்பார்கள். அடுத்தது என்ன வாசிப்பார்கள்? நியாய பிரமாணத்தை வாசிப்பார்கள். ஏன் அவர்கள் நியாய பிரமாணத்தை வாசிப்பார்கள்? அதாவது ஏன் தோராவை வாசிப்பார்கள் என்பதை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கமாக. யாத்ராமம் 12வது அதிகாரத்துக்கு வாங்க. யாத்ராம புத்தகம் 12வது அதிகாரம். யாத்ராமம் 12வது அதிகாரம். ஓகே, யாத்ராமம் 12வது அதிகாரம். ஓகே, இப்ப நான் பைபிளும் புரட்டணும், எழுதையும் வேணும். ஓகே, பரவாயில்ல. யாத்ராமம் 12வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை கவனிங்க, நான் வாசிக்கிறேன். அதுல கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். என்ன மாதம்? பிரதான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக. இது என்ன மாதமா? பிரதான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. 3வது வசனம், நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியையும் தெரிந்து கொள்ள கடவீர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவன் சமீபத்தில் இருக்கிற அவருடைய அயல்விட்டால் காரணம் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களை இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதம் என்ன மாதமா? பிரதான மாதம். இந்த மாதத்துக்கு நீங்க வேதத்துல வாசிச்சிருப்பீங்க, ஒரு பேர் இருக்கிறது. என்ன பேர்? ஆபீப் மாதம், அல்லது ஆங்கிலத்துல ஆபீப் மாதம். சரியா? இந்த ஆபீப் மாதம் இது யூத கேலண்டரின் படி, சரிதானே? யூத பஞ்சாங்கத்தின் படி ஆபீப் மாதம். நமக்கு என்ன மாதம் வரும்? இந்த ஆபீப் மாதம் தை இல்ல, ஏப்ரல். ஏப்ரல். நீங்க தை மாதத்திலேயா உயிர்த்த ஞாயிறு, பெரிய வெள்ளி, பெரிய வியாழன் எல்லாம் கொண்டாடுன? நீங்க இல்ல, ஏப்ரல் மாதம். அப்ப இங்க பாருங்க, இதுல இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இது இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பிரதான மாதம், முதலாவது மாதம் ஏப்ரல் மாதம் தான். சரிதானே? சரிதானே? அவங்க அதைத்தான் கொண்டாடுறாங்க. சரிதானே? பிசாசு களவெடுத்து வச்சிருக்காங்க ஏப்ரல் மாதத்தை. சரிதானே? அந்த மாதத்துல அவங்க வேற வேற அந்த வருஷம் இந்த வருஷம் எல்லாம் கொண்டாடுறாங்க. அது இவங்க கொப்பி பண்ணி களவெடுத்தது. சரிதானே? அவனுக்கு எப்பயும் வேலை ஆண்டவர்றத களவெடுக்கிறது. அதான் அவனுக்கு பேர் என்ன? ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டி கிரைஸ்ட் என்ன? கிரைஸ்ட போல ஒன்று, கிறிஸ்துவை போல ஒன்று. அவன் அங்க எசேக்கியேல் புத்தகத்துல, ஏசாயா புத்தகத்துல பாத்து பாருங்க, அவன் என்ன சொல்றான்? நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். யாருக்கு ஒப்பாவேன்? உன்னதமான. அப்ப அவன் என்ன செய்வான்? ஆண்டவர் எதெல்லாம் உருவாக்குறாரோ அதெல்லாம் களவெடுப்பான். அவன் ஏதேன் தோட்டத்தில் என்ன செஞ்சான்? ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் உருவாக்கி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மனுஷனுக்கு கொடுத்திருக்கும் பொழுது இவர் தான் ஏதோ தோட்டத்துல முதலாளி மாதிரி போய் என்ன செய்யலாம்? நீங்க அப்படி எல்லாம் நடக்காது, நீங்க ஆஞ்சி சாப்பிடுங்க. நீங்க என்ன எப்படி ஆவீங்க? தேவர்களை போல ஆவீங்க, சாப்பிடுங்க மேனே என்றோடனே வேண்டி பரவாதி கிளை எழுதுகள் ஆஞ்சி திண்டது.
அந்த தோட்டத்துல பரவாதி தானே, யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பல மரம் இருக்கு, ஆஞ்சி சாப்பிட்டு திரிக்கலாம் தானே. அந்த ஒத்த மரத்தை அதுல ஆஞ்சி சாப்பிடணுமா? நீ சிலாக்கள் வந்து கேட்பாங்க, பொங்கல் நாளையில இந்த அடுப்புல பொங்கல சாப்பிடலாமா? ஏன் உனக்கு பொங்கல் நாளையில தான் பொங்கல் தின்னணுமா? நீ பொங்கல் நாளையில பொங்கல் சாப்பிடாம வேற நாள்ல பொங்கல் சாப்பிடண்டாப்பா. அம்பாறையில ஊழியம் செய்யும் பொழுது ஒருவர் வந்து கேட்டார், அவங்க சிங்களாக்கள் வந்து தான என்று சொல்லி ஒன்று கொடுப்பாங்க அந்த செத்த இதுக்கு. ஐ பாஸ்டர்னே அபி கெதர 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 ஹதலத் என்ன ஏ தான கண்ட பெரித என்று சொல்லி கேட்டார் ஒருவர். நான் கேட்டேன், ඔබතුමාට මේ ඉස්රේල්ගේ දෙවියන් යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේද නැත්නම් අර දාන තියෙනවනේ பத் ஏக දෙවියන් වහන්සේද? அதாவது உனக்கு கத்தர் தேவனா இல்ல உண்ட வயிறு தேவனான்னு கேட்டான் அவன்கிட்ட. அவன் முழுசுறான், வேதத்தில் இருக்குது, சிலாக்களுக்கு வயிறு தான் தேவன், துண்டு கொண்டே இருக்கணும், அவன் தான் தேவன். ஏசாவுக்கு வயிறு தேவனா இருந்தபடியினால அவனுடைய புத்திர சுவிகாரத்தை என்ன செய்தான்? அவன் அது ஒரு பொருட்டை அடுக்கல, அலட்சியப்படுத்தினான். அலட்சியப்படுத்தினால் என்ன? கத்தர் வேதத்தில் புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறார்? நான் யாக்கோபை, மல்கியால சொல்லுகிறார், நான் யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்கிறார். அப்ப மிகவும் அவதானமா இருக்கு. அப்ப ஏப்ரல் மாதம், சரியா, 3வது வசனத்துல கவனிங்க, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் எந்த தேதி? 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம், சரியோ? மாதத்துல என்ன செய்யட்டாம்? ஒரு ஆட்டுக்குட்டிய தெரிவு செய்யட்டாம். ஓகே, 12ஆம் அதிகாரம் 5-6 பாருங்க, நான் வாசிக்கிறேன். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம், எந்த மாதம்? இந்த மாதம் வழியா பாருங்க, 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைகள் கால்களில் 2லும் நிலையின் மேட்ட சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். எந்த நேரத்தில் அடிக்கட்டாமாம்? அது 6வது வசனம், ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில். எப்ப? இயேசு எத்தனை மணிக்கு? அது காலை நேரமா, மதிய நேரமா, ராத்திரி நேரமா, சாயங்கால நேரமா? சாயங்காலம். அப்ப இயேசு மாறிட்டாரா? புதிய ஏற்பாட்டுல மாறல. இந்த டைம்ல தான் அவரும் சிலுவையிலே தொங்கினார். அப்ப எந்த தேதியில் அது வருது? நான் திருப்பி சொல்லிதேன், 14ஆம் தேதியை கண்டோன்னே அந்த கோயில் அந்த சத்தம் எல்லாம் கேட்க கூடாது உங்களுக்கு. 14ஆம் தேதியை கண்டோன்னே அந்த சத்தம் தான் கேட்கும். என்ன அங்க விளங்க இல்லையா? 14ஆம் சத்தத்துல தேதியில கோயில் கூவுற டங்கர டக்கர டங்கர டக்க டங்கர டக்கர டங்க, அதெல்லாம் கேட்க கூடாது. இது இங்க இருந்து அவங்க களவெடுத்திருக்காங்க, சரிதானே? 14ஆம் தேதி. ஓகே, இப்ப பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். 16வது அதிகாரத்துக்கு வாங்க, அச்சா பிள்ளைகள் மாதிரி. இந்த முடிச்சிடுறேன், நான் இதை முடிச்சிடுறேன். இப்ப 16வது அதிகாரத்துல 1வது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே. இப்ப எங்க வருது? 15ஆம் தேதி 2ஆம் மாதம் என்ன? அவங்களுக்கு 2ஆம் மாதம். நான் இதை எழுதி கொள்றேன் நமக்கு, சரியோ? இது யூதர்களுக்கு, சரியா? விளங்கிட்டா? யூதர்களுக்கு என்ன? 10ஆம் தேதி 1வது மாதம், சரியா? யூதர்களுக்கு 14ஆம் தேதி 1வது மாதம், யூதர்களுக்கு 15ஆம் தேதி 2வது மாதம். ஓகே, இப்ப இங்க ஒரு அட்டவணை ஒன்று போடுறோம் பாருங்க. 10க்கு பிறகு என்ன? 11, 11க்கு பிறகு என்ன? 12க்கு பிறகு என்ன? 14. இப்ப இந்த இருக்கிற 10 பைபிள்ல இருக்குது இல்லையா? 10ஆம் தேதி தான் அவங்க ஆட்டுக்குட்டிய
தெரிந்து கொள்ள வேண்டும். இல்ல 10ஆம் தேதி தெரிந்து கொள்ளணும். 14ஆம் தேதி என்ன செய்யணும்? அடிக்கணும், கொலை செய்யணும். அந்த ஆட்டுக்குட்டியை கொலை செய்து அங்க மேற்சட்டத்தில் எல்லாம் ரத்தத்தை பூசி அவங்க உள்ளுக்குள்ள இருந்து சாப்பிடணும். இப்ப 14 சரியா, 15, 16, 17 சரியோ, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. வளமையா மாதம் என்னத்துல முடிகிறது? 30ஆம் தேதி. 31ஆம் தேதி அவர்களுக்கு இல்ல, 30ஆம் தேதியோட முடிந்து விடும். ஓகே, இப்ப பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 நாட்கள் இதுக்குள்ள வந்துட்டு. ஓகே, இப்ப 16 ஒன்று வாச்சம். 19வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்படியே வாங்க 19வது அதிகாரத்துக்கு. 19வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே. எப்ப? 3ஆம் மாதம் என்றால் நமக்கு என்ன? 6ஆம் மாசம் 1வது நாள். அவங்களுக்கு 3ஆம் மாதம் 1ஆம் தேதி. சரியோ? இப்ப 1ஆம் மாதம் முடிஞ்சது. சரிதானே? 30க்கு பிறகு பாருங்க, 1, 2 சரியா, 3, 4, 5, 6, 7 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 சரியா. இந்த 10க்குரிய வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்திருக்கிறேன். 14ஆம் தேதி என்ன செய்யணும் என்று காண்பித்து கொடுத்திருக்கிறேன். 15ஆம் தேதி அவங்க எங்க இருந்தாங்கன்றதை காண்பிச்சு கொடுத்திருக்கிறேன். இப்ப பாருங்க, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 1 இது 10 மாய் வந்துட்டு 1. இந்த ஒன்றுக்குரிய வசனம் இப்ப வாசிச்சனா 19வது அதிகாரத்துல 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே எங்க வந்தாங்களாம்? சீனாய் வனாந்தரத்துக்கு வந்தார்கள். அப்படியே 19ஆம் அதிகாரம் 10, 11 கவனிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும். எப்ப? 1ஆம் தேதி சீனாய் வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. சீனாய் வனாந்தரத்துல என்ன இருக்குது? சீனாய் மலை இருக்கிறது. அப்ப இன்றைக்கும் நாளைக்கும், அப்ப 2ஆம் தேதி சரியா. நல்லா கவனிங்க. ஓகே, ஆண்டவர் வார்த்தையை கவனிங்க. ஓகே, 19:10 பாருங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் 1ஆம் தேதி 3ஆம் மாசம் 1ஆம் தேதி இன்றைக்கும் சரியா, இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து. அடுத்த வசனம் பிளீஸ் வாசிங்களேன் அச்சா பிள்ளைகள். 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். எந்த நாள்ல? 3ஆம் நாள்லயா? 3ஆம் நாள்ல என்ன செய்வாரா? இப்ப இங்க பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 சரியா, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23,
24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48. எத்தனை? 50. மூன்றாம் நாள். இப்ப இங்க இருந்து 1, 2 போட்டா எது 50வது நாள்? மூன்றாம் நாள் என்ன செய்வாரா கர்த்தர்? எங்க இறங்கினாரா? இறங்கினார். பாருங்க 12வது வசனம். சரியா? 11 வாசிக்கிறேன் திருப்பி. மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாக கொல்லப்படுவான். இப்ப பாருங்க, இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இப்ப ஓகே, கொல்லப்படுவான். தொடர்ந்து வாசிப்போம். ஒரு கையும் அதை தொடலாகாது. 13வது வசனம். தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடு வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்தொணியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். மோசே மலையில் இருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். என்ன செய்தாங்க? துப்பெல்லாம் கழுவி 3வது நாள். எந்த நாள்? பெந்தேகோஸ்தே நாள். 50வது நாளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள், சோதித்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி 3ஆம் நாளுக்கு, மீண்டும் சொல்றான், 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியின் இடத்தில் சேராதிருங்கள் என்றான். 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்து ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? என்ன வச்சான்? சத்தம் மட்டும் வைக்குது. அப்படியே இருந்தாங்க. நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்தில் இருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்காலம் சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்து மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினார், மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக. ஓகே, இங்க கவனிங்க. இதுக்கு பிறகு 20வது அதிகாரத்தை வாசிச்சீங்கண்டா தான் 1வது 2வது 3வது வசனத்துல என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? ஐஸ்பலமா என்ன கொடுக்கிறார்? 20வது அதிகாரத்தை பாருங்க. 1வது 2வது வசனம் டக்குன்னு வாசிங்க. உங்களோட பைபிள் சத்தமா வாசிக்க தேவையில்ல. என்ன கொடுக்கிறார்? நியாயப்பிரமாணம் கொடுக்கிறாரா? 20வது அதிகாரத்துல 50வது நாள்ல வந்து என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார். அப்ப வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால தந்தப்பட்டிருக்குது? பரிசுத்த ஆவியானவரினாலே தரப்பட்டது. பெந்தெகோஸ்தே நாள் என்று அப்போஸ்தலர்கள் கூடியிருக்கும் பொழுது என்ன வந்தது? வாங்க இப்ப போவோம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு. டக்குன்னு வாங்க, டக்குன்னு புரட்டுங்க. அங்கேயும் இங்க பாருங்க, 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க.
பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். வந்திருந்து ரூத் புத்தகத்தையும் தோராவையும் என்ன செய்தார்கள்? அவர்கள் வாசிப்பது வழமையாக, அவருடைய கலாச்சாரத்தின்படி வாசிப்பது வழக்கம். அவர் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது 2வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது என்ன நடந்தது? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. அங்க முழக்கம் சத்தம் கேட்டதா? சீனாய் மலையில முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த நிறைப்பிச்சு. பழைய ஏற்பாட்டில் 50வது நாள் இருக்கா? 50வது நாள்ல என்ன கொடுத்தார் ஆண்டவர்? நியாய பிரமாணத்தை கொடுத்தார், 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த 50வது நாள்ல நீங்க அதுக்கப்புறம் வீட்டுல போய் வாசி பாருங்க. உங்களோட நேரத்தை நான் எடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. 20வது அதிகாரம் 21 இருந்து 31 வரைக்கும் வாசிங்க. 34 வரைக்கும் போகுது. அது என்ன நடந்ததுண்டா? 50வது நாள்ல தான் ஆண்டவர் தன்னுடைய கையின் விரலினால் நியாய பிரமாணத்தை எழுதி அந்த 10 கட்டளைகளை மோசேயினுடைய கைகளிலே கொடுத்தார். அந்த நாளில தான் இந்த கீழே இருக்கிறவனுங்கள் என்ன செஞ்சானுங்களா? மோசே வர தாமதம் ஆகுது என்று சொல்லி கன்று குட்டியை செய்து எகிப்தில் இருந்துங்களை வரவழைத்த தேவன் நீதான் என்று சொல்லி ஆராதனை நடத்தினார்கள். மோசே அங்கே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கீழே இறங்கி போ மோசே, இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி இறங்கி வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் இதை செய்தார். ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த கட்டளையை என்ன செய்தான்? மோசே ஒரே எறியா எறிந்து உடைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. வேதத்துல வாசி பாருங்க. அன்றைக்கு எத்தனை பேர் செத்தாங்களா? வாங்க உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன். யாத்ராமம் 32, யாத்ராமம் 32வது அதிகாரத்துக்கு வாங்க. முடிக்கிறேன். கரையாக்கணும், சிக்கன் ஆக்கணும், எல்லாம் ஆக்கணும், முடிக்கிறேன். 32வது அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி 28வது வசனம், லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய எத்தனை பேர் செத்தார்கள்? வாசிங்க. 32:28. எத்தனை பேர் செத்தாங்க? ஏறக்குறைய யாத்ரா 32:28 வாசிங்கன்னா தெரியும். 3000 பேர் செத்தார்கள். இப்ப வாங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனம் வாசிங்க பாருங்க. அவனுடைய வார்த்தையை, யாருடைய வார்த்தை? பேதுருவினுடைய வார்த்தையை கேட்ட பொழுது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அங்க பழைய ஏற்பாட்டில நடந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்திலே 3000 பேர் செத்து போனார்கள். செத்து போனதுக்கு காரணம் ஆண்டவர் கொல்லல, ஆண்டவர் விரோதமா பாவம் செய்து அவனே அழிஞ்சு போனான். ஆனால் 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் 41வது வசனத்தில் என்ன நடந்தது? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். இயேசு சொன்னார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ சொற்பம். அறுவடைக்கு எஜமான், அறுவடையின் எஜமான் ஆட்களை அனுப்பி விடும்படிக்கு. அப்ப இந்த ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற காரியத்தை ஆண்டவர் என்னத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? கோதுமை வயல் அறுவடை செய்வதற்கு அடையாளமாக பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம், முதலாவது காரணம் நல்லா பார்த்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள, படிக்க, அறிந்து கொள்ள. அதனாலதான் பெந்தெகொஸ்தே என்னும் 50வது நாளிலே யாத்ராம புத்தகத்திலே அவர் என்னத்தை கொடுக்கிறார்? கர்த்தருடைய வசனத்தை எழுதி கொடுக்கிறார். ஆவியானவர் வந்தது வெறும் அந்நிய பாஷையை பேசுவதற்கு மாத்திரமல்ல. அந்நிய பாஷை பேசுங்க, நல்ல விஷயம். அந்நிய பாஷையின் வரத்தை ஆவியானவர் தான் கொடுக்கிறார். என்னத்துக்கு கொடுக்கிறார்? ஜெபிப்பதற்கு, ஆண்டவரோடு ரகசியங்களை பேசுவதற்கு. ஆனால் ஆவியானவர் வந்தது வசனத்திலே நம்மை நடத்துவதற்கு. இயேசு சொன்னார், நான் போவது நலமாயிருக்கும், இல்லவென்று சொன்னால் தேற்றரவாளன் வரார். அவர் வந்து என்ன செய்வார்? உங்களை சகல சத்தியங்களுக்கூடாகவும் உங்களை நடத்துவார். உங்களை சத்தியத்துல நடத்தணும்டா, என்னையும் உங்களையும். நமக்கு யாரு தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. இந்த பெந்தெகொஸ்தே என்னும் இந்த நாள் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே வந்து கொண்டுதான் இருக்கிறது.
கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணாக செயல்பட்டு 3000 பேர் செத்து போவாங்கன்னு சொன்னா இன்றைக்கு சாகரத்துக்கு வாய்ப்பு இல்லையா? இல்ல. நாங்க கிருபையின் காலத்துல இருக்கிறோம். கிருபையின் காலத்துலதான் அனனியா சப்பிராள் இருவரும் இருந்தார்கள். அனனியா சப்பிரா கிருபையின் காலத்திலே இருந்தாங்க. வந்து பேதுருட்ட பொய் சொல்லும் பொழுது என்ன நடந்தது? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், வாங்க முன்னால நிறைய காசு கொடுத்திருக்கீங்க, ஒரு பாட்டு பாடுங்க கொடுத்தாரா? விழுந்து செத்து போனான். பொய் சொன்ன பொழுது 2 பேரும் செத்து போனான். புதிய ஏற்பாட்டில் நடந்த அந்த சம்பவம் நடந்தது. ஆவியானவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். அப்ப நம்ம மத்தியில இருக்கிறார். அப்ப இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பொழுது அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு காரியத்தை இயேசு பேசுகிறார். அன்றியும் 3வது வசனம், அது இந்த இடையில அங்களுக்கு 40வது நாள் ஒரு கதை ஒன்று வந்தது தானே, அதையும் நம்ம கிளாரிஃபை பண்ணி விடுவோமே. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி. எத்தனை நாள் இயேசு தரிசனமானார்? 40 நாள். இயேசு சிலுவையில மரிச்சது ஒரு வெள்ளிக்கிழமை, உயிர்த்தெழும்பினது ஞாயிற்றுக்கிழமை. அவர் ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர்த்தெழுந்தார். வாரத்தின் முதல் நாளாகிய என்று சொல்லி வேதத்தில் இருக்கும். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் நாட்டுல, சரியோ? வாரத்தின் கடைசி நாள் அவர்களுக்கு சனிக்கிழமை, சரிதானே? அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இவங்க போறாங்க கல்லறையின் இடத்திற்கு. அப்ப 3 நாள் அதுல போயிடுச்சு. 40 நாளோடவும் இயேசு பின்னால கள்ள வாசல் வச்சு ஓடி திரியல. 40 நாளளவும் கொரிந்து புத்தகத்துல சொல்லப்படுது 500 பேருக்கு தான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிர்த்தெழும்பி இருக்கிறேன் பார் என்று சொல்லி தன்னை நிரூபித்தார். அப்ப கிட்டத்தட்ட 43 நாட்கள் போயிட்டு 50வது நாள். அப்ப நான் நினைக்கிறேன் ஒரு வாரம் இருக்கும் பொழுது அங்க இவர்கள் இருந்தாங்க. ஏன் இவங்க அங்க போய் இருக்க வேண்டி இருந்ததென்றால் அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவா காண்பித்தார். 4வது வசனம், அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். சரிதானே? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இவர்கள் கூடி வந்திருந்த அந்த வீடு இருக்குத்தானே, அந்த வீட்டுக்கு மேல் வீட்டறை என்று பெயர். ஏன் அது மேல் வீட்டறை? ஒரு அறைக்கு மேல் வீட்டறை என்று ஒரு பெயர் இருந்தா அதுக்கு கீழ் வீட்டறை இருக்குமா இல்லையா? கீழறை இருக்குமா? கீழறையில் என்ன இருந்தது? தாவீதின் கல்லறை இருந்தது. ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கு தெரியுமா? தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்பி கட்டுவேன். தாவீதின் கல்லறை இருந்த இடத்திலே தான் தாவீதின் கூடாரம் மீண்டும் கட்டப்பட ஆரம்பித்தது. அந்த மேல் வீட்டறை இருக்கு தானே, அதுலதான் இயேசு தன்னுடைய கடைசி திருவிருந்தை சீஷர்களோடு அவர் பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கும் அந்த மேல் வீட்டறை இருக்கிறதா? எருசலேமில் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெறும் வரைக்கும் எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள். அதுல 2 பேர் எம்மாவுக்கு போனானே, அந்த போன 2 பேரையும் போய் சந்திச்சா. எம்மாவு தெருவில் போய், இங்க வா, அங்க போறா, எங்க போறீங்க, உங்களுக்கு வசனம் எவ்வளவு சொல்லி தந்து உங்களுக்கு விளங்கலையா? மக்களுகளே என்று சொல்லி கேட்டா. மந்த இருதயம் உள்ளவர்களே என்று கேட்டார். நம்மட பாஷையில மக்களுகளே, மூணு இல்லையாடா முட்டாள்களே என்று சொல்லி கேட்கறதுக்கு சமம். கேட்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? திரும்பி போய் எருசலேமில் இருந்த சீஷர்களுக்கு சொல்றாங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார், நாங்க பார்த்தோம். 500 பேருக்கு தரிசனமான ஆண்டவர். ஆனால் மேல் வீட்டறையில் இருந்தவர்களோ வெறும் 120 பேர். இயேசுவை 10 மாதம் கருவிலே சுமந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்த மரியாளும் அந்த 120 பேரிலே ஒரு அவவும் என்ன செய்தா? தாழ்த்தி, நான் தான் இயேசு அம்மா, அம்மா இல்லாம அப்படி புள்ள வார என்றெல்லாம் கழிச்சு தெரியல. அவவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு என்ன செய்தா? எருசலேமிலே காத்திருந்தாள். அவவும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றார். ஆகையினாலே இன்றைய நாள் தேவ செய்தியினுடைய தலையங்கம் யாருக்காவது வேணுமானால் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் என்று நீங்கள் அந்த தலையங்கத்தை போட்டுக்கொள்ளலாம். ஆசீர்வாதம் இருந்ததா? தேவனுடைய செய்தி
பழைய ஏற்பாட்டுல பெந்தெகோஸ்தே இருக்கிறத நீங்க இவ்வளவு காலம் அறிஞ்சிருந்தீங்களா? அங்கிள் தெரியுமா? பாத்தீங்களா? இல்லையா? இருக்குதா? இயேசு மாறாதவர் தானே. அப்ப அன்றைக்கு ஆசீர்வதிச்ச அதே இயேசு, செங்கடலை பிளந்த அதே இயேசு இன்றைக்கும் நமக்கு முன்னால போறாரா? செங்கடலை பிளப்பாரா? பிரதர், உங்களோட சூழ்நிலை மாறும் பிரதர், எல்லாம் மாறும். ஒன்றும் கவலைப்பட. கத்தரை நீங்க தைரியமா பிடிங்க, கத்தரை மாற்றுவார். நீங்க எதையும் பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்க. மனுஷனை ஏமாற்றுவான். நானும் நிறைய பேரால ஏமாற்றப்பட்டேன் தான். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ணி முடிப்போமா? எழுந்திருங்க, எல்லாரும் எழுங்குங்க, எல்லாரும் எழும்புங்க. ரோஷானி, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை கொஞ்சம் பிளே பண்ணுங்க. நாங்க ஜெபம் பண்ணுவோம். இந்த கேட்ட செய்திக்கா நான் கண நேரம் எல்லாம் எடுக்கல. நாங்க ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி, கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, என்னை நீர் நிரப்பும், என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் மாற வேண்டிய காரியங்கள் இருந்தால் அதை மாற்றும். நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? பிளீஸ், நீங்க ஜெபம் பண்ற சத்தம் கேட்கட்டும். ஜெபம் பண்ணுவீங்களா? நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன மாற்றுங்க, என்ன உம்முடைய புதிய அபிஷேகத்தால், புதிய எண்ணெயினால் நிரப்புங்க. ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீரப்பா, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் சும்மா ரட்சிக்கப்படல. ஆண்டவரே, நீர் ஒரு நோக்கத்தை எனக்கு வைத்திருக்கிறேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனாய் என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. ஓகே, நான் ஜெபம் பண்ற இந்த நேரத்தில் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாள், இந்த பெந்தெகோஸ்தே என்னும் நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டிலே பெந்தெகோஸ்தே நாளிலே நடந்த சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டிலும் ஆராய்ந்து பார்த்தோம். அபூர்வமான உடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி, அதிசயமான உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே நாங்கள் மந்த இருதயம் உள்ளவர்கள் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு அதை அறிவித்து நாங்கள் அதை கண்டுபிடிக்க, அதை நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவரே ஆச்சரியமான காரியங்களை செய்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே, இந்த புதிய வாரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவை எங்களுக்கு இன்னும் வெளிப்படுத்துங்க. இயேசுவை நாங்கள் வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வாழ்க்கையில உமக்கு விருப்பம் இல்லாத ஆண்டவரே மேடு பள்ளமான என்ன காரியம் இருந்தாலும் இந்த வேளையில நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். அவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே மாறுவதாக ஆண்டவரை மாற்றுவீராக. பலவீனங்கள் அகன்று போகட்டும் ஆண்டவரை. நாங்கள் பலம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்படுகிறவரை ஆண்டவரே, ஆவியானவர் வரும்போது நாங்கள் பலனடைந்து யூதேயா, சமாரியா, எருசலேம், அதே நேரத்திலே உலகத்தின் முடிவு பரியந்தமும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் இருக்கும்படிக்கு ஒருவரை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரை, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.